அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய கிளாஸ் தொடங்கிடலாம். உண்மையிலேயே ஒரு ஆழமான மகிழ்ச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் பிறந்திருக்கிறதே மகிழ்ச்சியாக இருப்பதற்குத்தான். அஹ், நான் இந்த உலகத்துல இருக்கிறதே மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு தான். மகிழ்ச்சி அப்படிங்கிறது என்னுடைய பர்த் ரைட் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நம்ம நாள் முழுவதும் கொண்டுட்டு வரணும். அதாவது நமக்குள்ள நிறைய மகிழ்ச்சி இருக்குது. ஆனா அந்த நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதனுடைய கிராட்டிடியூட், அதனுடைய நன்றி உணர்வு இல்லாம இருக்கிறதுனால தான் நம்ம எதை இழந்தோமோ, எது வேணும்னு நினைக்கிறோமோ, எது கிடைக்கலையோ அதுக்கு பின்னாடி மனசு போய் இந்த உண்மையான மகிழ்ச்சியை இழந்துருது. ஒரு மொமெண்ட், நான் இங்க மனித பிறவி எடுத்திருக்கிறதே இந்த மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு தான் அப்படின்ற எண்ணத்தை காலையில எழுந்த உடனே உருவாக்கி அதை எப்படி நம்ம சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு என்கிட்ட எனக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கு. ம். நைட்டு ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் கிடைச்சிருக்கு. அ ஒரு நல்ல பெட் கிடைச்சிருக்கு. பவர் சப்ளை இருக்கிற இடத்துல ஒரு ஃபேனோ, ஏசியோ போட்டுட்டு என்னால தூங்க முடியும். கம்ஃபர்டபுளா தூங்க முடியும். காலையில எழுந்தா கிச்சன்ல எனக்கு எல்லா பொருளும் இருக்குது. இன்னைக்கு சமையல் செய்வதற்கான எல்லா பொருளும் எனக்கு இருக்குது. நான் பட்டினியா இருக்க போறதில்ல. இப்படி எல்லா விஷயங்களிலும் ம், ஒவ்வொரு விஷயத்திலயும் நான் இந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கிறேன். என்னெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்குதோ அதனுடைய விஷயங்களை நாம யோசித்து பார்த்து இந்த மகிழ்ச்சிய நம்ம என்ன பண்ணணும், நாள் முழுவதும் தக்க வச்சுக்கணும். அன்பு இல்லாத வாழ்க்கை, மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை, அமைதி இல்லாத வாழ்க்கை, இது எல்லாம் யாரா போய் நம்மளாதான் போய் மாட்டிக்கிறோம். ஆனா உண்மையிலேயே இது எல்லாமே ஆத்மாவினுடைய நிஜ குணங்கள். அதை எப்படி நாம் பெருக்கிக்கணும் அப்படிங்கிறதற்கான ஃபார்முலாஸ் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான சிச்சுவேஷன்ஸ், அதனுடைய உதாரணங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு அதை ப்ராக்டிக்கலா யூஸ் பண்ண முடியும். ம். ஒரு செகண்ட், இப்பொழுது நான் வாழுவதே மகிழ்ச்சிக்காகத்தான் அண்ட் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறேன். இது ஒரு ஒரு ரொம்ப ஆழமான ஒரு உணர்வு. அம், 2-3 நாள் முன்னாடி கிளாஸ்ல கூட நான் என்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிட்டேன். லேசா தலை பாரமா இருக்குது. ஆம், உடம்புல ஏதோ லைட்டா வலி, அதாவது தெரியுது ஏதோ ஒரு நோயினுடைய ஆரம்பம் அப்படிங்கிறது புரியுது. உடனே மனசுக்குள்ள நான் ரொம்ப மகிழ்ச்சியான ஆத்மா, அதோட சேர்ந்து இப்ப லேசா எங்கேயோ வலிக்குது அப்படின்னும் ஏதோ சம்திங் ஒரு கிருமி உள்ள போயிருக்கு அப்படிங்கிறது புரியுது. இப்ப நான் என்ன வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறேன், தொண்டையில லேசா கரகரப்பு இருக்குது. அப்ப அந்த லேசா கரகரப்பு வரும் பொழுதே எப்படி நான் உடனே சால்ட் வாட்டர் கார்கலிங் அது மாதிரி பண்றேன். அப்புறம் ஏதாவது ஒரு மிளகு அந்த மாதிரி போடுறேன். உடனே சரியாகுது. அப்ப எப்படி இந்த உடலை நம்ம கவனிக்கிறோம். லேசாக ஒரு ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் பொழுதே அதை கவனிச்சிட்டோம், அதற்கான மருந்தை கொடுத்துட்டோம். அது ரொம்ப சிம்பிளாவும் இருக்கும், ரொம்ப நேச்சுரலாவும் இருக்கும். அது உடனே கவனிச்சிட்டோம்னா அது ரொம்ப சிம்பிளாவும் நேச்சுரலாவும் இருக்குது இல்லையா? அப்ப உடனே பெரிய விஷயத்த நம்மளால தடுக்க முடியும். அது போலதான் லேசா மனசு பாரமா இருக்கு, லேசா ஆரம்பத்திலேயே அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட உடனே கண்டுபிடிச்சிடணும். அதுக்கு என்ன மருந்து, அதற்கான மருந்து என்ன? யாரோ ஏதோ ஒரு விஷயம் பேசிட்டாங்க, அப்செட் ஆகுது, இல்ல இன்னைக்கு வேலை கொஞ்சம் பளு ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கு, இத்தனையும் செய்யணுமா, உடல்நிலை வேற கொஞ்சம் நல்லா இல்லையே, லேசா தலைவலிக்குதே, பாரமா இருக்குதே, இப்படி எ- இதனுடைய டைரக்ஷன்ல போக ஆரம்பிச்சோம்னா தென் நம்மளால எல்லா விஷயங்களையும் ஃபேஸ் பண்ண முடியாது. அதே நான் ஆத்மான்ற சுய உணர்வுக்கு நான் மகிழ்ச்சியான ஆத்மா. இப்பொழுது சின்ன விஷயமா தான் இருக்குது, இதை நான் இப்பவே கண்டுபிடிச்சிட்டேன், இதற்கான எல்லா சொல்யூஷனும் என்கிட்ட இருக்கு. இப்ப நான் இதை அப்ளை பண்ணி நான் சரியாக போறேன். எனக்கு இது ஒரு டெஸ்ட் பேப்பர்னு வச்சுக்கிறேனே.
அப்போ ஒரு சவாலா பாக்குறேனே, உடனுடனே அந்த உத்வேகம் வருது. உடனே அதற்கான தீர்வுகளை நோக்கி பயணிக்கிறேன். ஏன்னா பிரச்சனை சின்னதா இருக்கு. அந்த இடத்துலயே நான் கண்டுபிடிச்சிட்டேன். சொல்யூஷனை கொடுத்துட்டேன். ரெக்கவர் ஆக முடியுது. ஆனா இத கொஞ்சம் விட்டோம். ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் விட்டுட்டோம். அப்ப சின்ன சூழ்நிலைகள் கூட நமக்கு பெருசா தெரியும். சின்னதா எப்பயுமே அவங்க ஒரு மாதிரி தான் நடந்திருப்பாங்க வீட்ல. அன்னைக்கு அவங்க பேசுறது கோவம் வரும். ஏன்னா நாம நம்மள கவனிக்க மறந்துட்டோம். கரெக்ட்டா இல்லையா? கரெக்ட்டா இல்லையாப்பா? கரெக்ட் தான் சிஸ்டர். ம். ஸோ நாம நம்மள கேர் பண்ணிக்கணும். நம்ம கவனம் கொடுக்கணும் அப்படின்னா, எப்படி உடலுக்கு நாம கவனம் கொடுக்கிறோமோ, அதே போல இந்த மனதிற்கு கவனம் கொடுக்கணும். கிராட்டிட்யூட் பிராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு அருமருந்து. ஏன்னா இந்த உலகத்துல நான் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான 1000 காரணங்கள் இருக்கிறது. யோசிச்சு பார்த்தோம்னா 1000 காரணங்கள் கிடைக்கும் நமக்கு. நமக்கு ஒரு நல்ல ஃபேமிலி இருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க. எனக்கான நல்ல குடும்ப சூழல் இருக்கிறது. எனக்கு ஓரளவுக்கு படிப்பதற்கான வாய்ப்பு இந்த சமுதாயம் கொடுத்திருக்கிறது. நல்ல பெற்றோர் கிடைச்சிருக்கிறாங்க. என்னைக்குமே பசியால நான் வாடினது கிடையாது. இப்படி அப்படி யோசிச்சு பார்த்தோம்னா 1000 விஷயங்கள் சொல்லலாம். சோ இதுக்கும் மேல ரொம்ப ஆழமான விஷயம் என்ன அப்படின்னா, எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, நான் இருப்பதே மகிழ்ச்சியாக இருப்பதற்குத்தான். ஐ எம் ஹியர் பிகாஸ் ஐ எம் ஹியர் பிகாஸ் ஐ டூ லிவ் வித் ஜாய். இப்படி ஒரு ஃபார்முலாவை நம்ம மாத்திக்கணும். தெர் இஸ் அ டீப்பர் ஜாய். இட் இஸ் அ ஜாய் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு ஔவையார் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு பூவை பார்த்தாலும் சிலருக்கு சந்தோஷம் வரும். அதே ஒரு பெரிய ஆடி கார் வாங்கினாலும் சில பேருக்கு சந்தோஷம் வராது. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இல்ல. அப்ப சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட என்னால சந்தோஷப்பட முடியும் அப்படிங்கிறது என்னுடைய சாய்ஸ். அது எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா, நான் ஒரு மகிழ்ச்சியான ஆத்மா அப்படிங்கிறத ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது எல்லா சூழ்நிலையும் என்னால பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டம் எனக்கு இருக்கிறது. இருக்கிறதா இல்லையா? அடைய முடியுமா இல்லையா? மகிழ்ச்சிங்கிறது எதுல வேணா நம்ம கண்டுபிடிக்கலாம் இல்லையா? ஆனால் அதை கண்டுபிடிக்கிறதற்கு நான் மகிழ்ச்சியாக இருக்கணும். சோ இங்க இருந்து ஆரம்பிக்கணும். இன்னர் ஜாய்ல இருந்து அவுட்டர்ல இருக்கிற ஜாய நம்ம ரெஃப்ளெக்ட் பண்றோம். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம்? வெளியே இருக்கிற விஷயங்கள் நமக்கு உள்ள சந்தோஷத்தை தருது அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம். ஆனா உள்ள இருக்கிற ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வெளியே இருக்கிற எந்த ஒரு விஷயத்திலையும் இருக்கிற அழகை பார்க்க முடியுது. அதுதான் அந்த ஃப்ரீக்வன்சிங்கிறது. நம்ம ஃப்ரீக்வன்சி எவ்வளவு ஹை ஃப்ரீக்வன்சியா இருக்குதோ அந்த ஃப்ரீக்வன்சிக்கு ஏத்த மாதிரியான விஷயங்களை நாம பார்ப்போம். அதை அட்ராக்ட் பண்ணுவோம். பெரிய சூழ்நிலையிலையும் கூட அங்க சின்னதா இருக்கின்ற ஒரு நல்ல விஷயம் நமக்கு கண்ணில் படும். அதற்கு நாம எப்பயுமே நான் ஒரு மகிழ்ச்சியான ஆத்மா அப்படின்ற அந்த மனோநிலையில இருக்கணும். ஓகேயா? நம்ம எல்லாரும் மகிழ்ச்சியான ஆத்மா தானே? மகிழ்ச்சியான ஆத்மாவா இல்லையா? ஆமாம் சிஸ்டர். ம் ம் மகிழ்ச்சியான ஆத்மா. ம் ஓகே. சோ இன்னைக்கு அடுத்த குணமாகிய பிளிஸ், அதாவது பி ஃபார் பிளிஸ். பிளிஸ்னா பேரானந்தம். பேரானந்தம் அப்படிங்கிறது எப்படின்னா, இன்னமுமே சுப்பீரியர் ஸ்டேஜ் ஆஃப் ஹாப்பினஸ்னு சொல்லலாம். அதாவது நான் ஆத்மா அப்படின்ற நிலையே ஒரு பேரானந்தத்தின் நிலை அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த உலகாய ஃபீலிங்ஸ், உணர்வுகள், அதிலிருந்து, அதாவது இந்த உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் நம்மளை சுத்தி நடக்குது. அதுல மகிழ்ச்சியான விஷயங்களும் இருக்குது, துக்கமான விஷயங்களும் இருக்குது. இந்த எல்லா விஷயத்திலிருந்தும் அப்பாற்பட்ட ஒரு ஃபீலிங், அந்த ஃபீலிங், அந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல நாம இருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது பேரானந்தம்.
அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இறைவனோடு நம்ம அக்யூரேட்டான கனெக்ஷன் வைக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது பேரானந்தம். அந்த பேரானந்தத்துக்கு ஹிந்தியில என்ன சொல்லுவாங்கன்னா அதி இந்திரிய சுக். திரும்பவும் ரிப்பீட் பண்றேன். அதி இந்திரிய சுக். அத்தி இந்திரிய சுக் அப்படின்னா சுக்குனா சுகம், இந்திரியம் அப்படின்னா புலன்கள். அதி இந்திரிய அப்படின்னா புலன்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு சுகம். பாருங்க, வீட்ல வந்து அம்மா நல்ல ஒரு சக்கரை பொங்கல் பண்ண போறாங்க. இப்ப சக்கரை பொங்கல் பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் வந்து அந்த வாசனை வருது. நீங்க அங்க இல்ல, கிச்சன்ல அம்மா பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க ஹால்ல இருக்கிறீங்க. ஸோ அந்த நெய்ல முந்திரி பருப்பை போட்ட உடனே ஒரு வாசனை வருது. அந்த வாசனை ஃபர்ஸ்ட் மூக்குல வந்து நம்ம சென்ஸ் பண்றோம். ஆஹா, வாசனையே பிரமாதமா இருக்கே, அப்பதான் ஒரு பசி வேற. அப்படி நம்ம அந்த இழுத்துக்கிட்டே போறோம், போகுது கிச்சனுக்குள்ள. கிச்சனுக்குள்ள போனா அம்மா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? பொங்கல் ரெடி ஆயிட்டு இருக்கு, பொங்கல் ரெடி ஆயிட்டு இருக்கு. ம். உடனே என்ன பண்ணும் அடுத்து? பசியா இருக்கும் பொழுது வாயில என்ன வரும்? உமிழ்நீர் சுரக்கும். கரெக்டா? நமக்கு பிடிச்ச டிஷ்ஷு, பசியா இருக்கிறோம், ஃபர்ஸ்ட் வாசனையே பிரமாதமா இருக்குது, அடுத்து என்ன வரும்? உமிழ்நீர் சுரக்கும். அதுக்கப்புறம் ரெடி ஆனோடனே சூடு சூடான போட்ட உடனே அப்படியே வாயிலிருந்து வழுக்கிக்கிட்டு உள்ள போகும் பொழுது அப்படியே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆ, சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு. இப்ப 5 சென்சஸ் இல்லையா? இந்த 5 சென்சஸ்னால இந்த உடல் மூலமாக உணர்வது அப்படிங்கிறது ஜாய். ஓகேங்களா? ஆனா அதுவே அந்த 5 இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டு இந்த உலகத்துல நம்மள சுத்தி இல்ல நமக்கு நடக்கின்ற ஒரு துக்கமான விஷயங்கள் இல்ல மகிழ்ச்சியான விஷயங்கள், இதற்கும் அப்பாற்பட்டு நம்ம இருக்கிறதே அந்த சுப்பீரியர் ஸ்டேஜே பிளிஸ் தான். அதுக்கு பேரு பேரானந்தம். அப்ப இந்த 5 புலன்களினால் நமக்கு கிடைக்கின்ற எல்லா விஷயங்களிலிருந்தும் விடுபட்ட நிலை, ரொம்ப ரொம்ப உன்னதமான நிலை. நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவதற்கும் முயற்சி பண்ணணும். ராஜயோக தியானம் அப்படிங்கிறது அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு கொடுக்கும். அந்த எக்ஸ்பீரியன்சஸ் அப்படிங்கும் அது வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜா வரும். ஆனா இப்போதைக்கு நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது 5 புலன்களுக்கு அப்பாற்பட்ட, இப்ப நம்ம பொங்கல் ஸ்டோரி பார்த்தோம்ல, இது புலன்கள் மூலமாக நாம அடைகின்ற இன்பம். ஆனா இந்த 5 புலன்களுக்கு அப்பாற்பட்ட, அது மட்டும் கிடையாது, வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் சுத்தி இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எதுவுமே என்னை தாக்காமல் அந்த ஒரு சுப்பீரியர் ஸ்டேஜ் ஆஃப் மைண்ட்ல நான் இருக்கும் நிலை, அது பகவானோடு எனக்கு இருக்கின்ற கனெக்ஷன் மூலமாக கிடைக்கின்ற நிலை. அந்த நிலை பேரு பேரானந்தம். அந்த பேரானந்த நிலை வந்து எதன் மூலமாக கிடைக்கும் அப்படின்னா ஆழ்ந்த தியானம் மூலமாக கிடைக்கும். அதுவும் கூட நமது உரிமைதான். இந்த ராஜயோக தியானத்தின் மூலமாக நமக்கு ரைட்ஃபுல்லா நமக்கு அந்த பேரானந்தம்ங்கிறது கிடைக்கும். நிறைய பக்தியில போட்டிருப்பாங்க, நமக்கு உடல் மூலமாக கிடைப்பது எல்லாம் சிற்றின்பம், இறைவனின் நினைவு மூலமாக கிடைப்பது பேரின்பம் அப்படின்னு. எப்படி ஆத்மா பரமாத்மாவை நினைவு செய்விடும் போது பேட்டரி சார்ஜ் ஆகுது, பேட்டரி சார்ஜ் ஆகுதுன்னு சொல்றோம்ல, கனெக்ஷன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்குது? பரமாத்மாவினுடைய கனெக்ஷன் மூலமாக ஆத்மான்ற பேட்டரி சார்ஜ் ஆகுதுன்னு சொல்றோம்ல, அந்த சார்ஜிங் ஸ்டேஜ் இனி அடைய வேண்டும், அடைவதற்கு எதுவுமே இல்லை, எல்லாமே நான் அடைந்து விட்டேன் அப்படின்ற ஃபீலிங் ஆஃப் அந்த ஃபுல்ஃபில்மெண்ட், அதற்கு பேரு பேரானந்தம். அதாவது இப்ப புத்தி அளவு இது புரியுதா? பேரானந்தத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் உன்ன வித்தியாசம். ஏன்னா இப்ப அவ்வளவுதான் நான் முயற்சி பண்றேன். ஏன்னா அனுபவம்ங்கிறது நம்ம ராஜயோக தியானம் பண்ண பண்ணதான் அதனுடைய அனுபவம் கிடைக்கும். இப்போதைக்கு நீங்க பேரானந்தத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் இடையே இருக்கின்ற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா? சொல்லுங்க. ம். இப்ப நீங்க எல்லாரோட அனுபவங்களும் எனக்கு கேட்கும் பொழுது எல்லாருமே ஏதோ ஒரு பாயிண்ட்ல
இறைவனை நம்ம டச் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். அந்த கனெக்ஷனை உருவாக்கிட்டு வந்திருக்கிறோம். அது மனதினுடைய ஆழ்ந்த அமைதியின் மூலமாக ஏதோ ஒரு மீடியம், அது இறைவனுடைய துதிப்பாடலா இருக்கலாம், இல்ல இந்த ஆன்மீக அறிவு நம்ம கேட்கும் பொழுது, ஓ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குதுல்ல, இப்படி நம்ம ஒரு கண்ணோட்டத்தோட பார்க்க முடியுதுல்ல, இது எனக்கு கிடைச்சிருக்குல்ல, இது எவ்வளோ பெரிய பாக்கியம். அந்த ஃபீலிங் வரும் பொழுதே, அதாவது கோடி கோடியா கொடுத்தா கூட அந்த ஃபீலிங் கொஞ்ச நாள் இருக்குமா என்னன்னு தெரியாது. ஆனா இந்த ஆத்மாவானது ஆன்மீக ஞான செல்வத்தினால நிறையுது. அது நமக்கு அனுபவம் ஆகும் பொழுது கிடைக்கின்ற ஒரு ஒரு ஜாய், அது கூட பேரானந்தம் தான். அப்ப ஞானத்தின் மூலமாக இறைவனை நாம புரிஞ்சு, அப்புறம் யோகத்தின் மூலமாக அந்த கனெக்ஷனை நம்ம கொண்டுட்டு வரும் பொழுது நமக்கு கிடைக்கிறது பேரானந்தம். ஐம்புலக் கள்வன் அகத்தினில் இருக்கையில் நீ இல்லையே அருணாச்சலா அப்படின்னு பாடுனாங்க. உண்மையிலேயே புலன் மூலமாக கிடைக்கின்ற அந்த சிற்றின்பங்கள்ல நாம ரொம்ப மூழ்கி திளைக்கும் பொழுது நமக்கு இறைவனோட ஆக்சஸே கிடைக்க மாட்டேங்குது. அப்ப அதிலிருந்து அந்த ஞானம் இப்ப நமக்கு தெரியுது. எது புலனின்பம், எது ஆத்மாவிற்கான ஒரிஜினல் இன்பம். இந்த ஆத்மாவிற்கான ஒரிஜினல் இன்பம்ங்கிறது எவ்வளவு நல்லா இருக்குது, அது எவ்வளவு சுகமாக இருக்குது. இதை நான் திரும்பவும் திரும்பவும் நான் அனுபவம் செய்யணும். அதற்கான ஞானத்தை நான் இப்ப கற்றுக்கொண்டிருக்கிறேன். இதன் மூலமாக நான் பெரும் பாக்கியசாலி ஆகின்றேன் அப்படின்னு நமக்கு இந்த விஷயங்கள் உள்ள போக போக அப்படியே அந்த ஆத்மாவை சுத்தி இருக்கிற அந்த கரை, சூரிய ஒளி பட்ட உடனே விலகுகின்ற பனித்துளி போல அது மெல்ட் ஆகுறது ஃபீல் ஆகுது. ஆஹா, எனக்கு இவ்ளோ கிடைக்குதா, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம்ல. ம் அதை பண்ண பண்ண ஒரு ஆனந்தம் கிடைக்குது பாருங்க. அது பிளஸ், பேரானந்தம். ம், அது நமக்கான சொந்த ஆனந்தம் பாருங்களேன். அதை எப்ப வேணா நீங்க உங்க மனசுல எடுத்துட்டு வரலாம். எனக்கு இந்த ஞானம் அப்படிங்கிறது யாராலையும் கொள்ளையடிச்சுட்டே போக முடியாதுல்ல. இந்த ஞானம் எனக்கு கிடைச்சிருச்சு. ஒன்ஸ் எனக்கு நான் யாருங்கிறது தெரிஞ்சிருச்சு, என்னை நான் அனுபவம் செய்ய முடியும். எனக்கான சந்தோஷத்தை, எனக்கான அமைதியை நானே உருவாக்கி கொள்ள முடியும். அப்படிங்கிறதே ஒரு பேரானந்தத்தினுடைய நிலைக்கு கொண்டுட்டு போகும். அதுதான் உண்மையிலேயே யோகம். ஃபர்ஸ்ட் யோகத்தினுடைய முதல் படியே என்ன? தன்னை உணர்வது. அந்த தன்னை உணர்வது அப்படின்ற விழிப்பு வந்த உடனே பரமாத்மாவை உணர்வதுங்கிறது ரொம்ப எளிதாகுது. அன்னைக்கு நம்ம பார்த்தோம்ல, நம்ம டியூனிங்கான விஷயத்த மட்டும் தான் பண்றோம் ரேடியோல. அந்த டியூனிங் மட்டும் பண்ணாலே போறோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஷன்ல, ரேடியோ ஸ்டேஷன்ல என்ன ஒளிபரப்பாகுதோ அது இசையாக இங்க கேட்க ஆரம்பிச்சிருது. அப்ப அந்த பேரானந்தத்தை, அந்த அமைதிய, அந்த அன்ப, எல்லாமே இறைவனிடம் என்னெல்லாம் இருக்குதோ அது ஆத்மா அனுபவம் செய்ய ஆரம்பிக்கிறது. அப்ப இது 5 புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு இன்பமாக இருக்கிறது. இந்த இன்பத்தை அடையும் பொழுது நம்ம வாழ்க்கையில வருகின்ற எந்த ஒரு சுக துக்கத்திலிருந்தும் நாம அப்பாற்பட்ட நிலையை நாம உணர முடியும். அந்த உணர்கின்ற நிலைதான் பேரானந்தம். ஓகேயா? கிளியரா? பேரானந்தம். அடுத்து போலாமா பவர்ஸ்க்கு? ஓகே. போலாம் சிஸ்டர். இப்ப 5 புலன்கள் மூலமாகத்தான் நம்ம ஏதோ ஒரு சுகத்தை அனுபவம் செய்வதற்கான முயற்சியில ஈடுபட்டிருக்கிறோம். அதாவது முயற்சிங்கிறத விட அதுதான் நம்மளுடைய இயல்பா இருக்குது இல்லையா? இப்ப நம்ம ஏதாவது ஒரு சந்தோஷமான தருணத்தை கொண்டாடணும் அப்படின்னு என்ன பண்றோம்? வீட்ல உடனே ஒரு ஸ்வீட்டை பண்ணு, ஒரு வடை பண்ணு, ஒரு ஏதாவது ஒரு ஃபுட்டு ரொம்ப வெரைட்டி வெரைட்டியா பண்ணு. மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கே நம்ம என்ன யூஸ் பண்றோம்? உணவை தான் யூஸ் பண்றோம். கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையாப்பா? ம் மகிழ்ச்சி அப்படின்னாலே உடனே நம்ம வீட்ல விதவிதமா சமைச்சு சாப்பிடுறது. இல்லைன்னா வேற என்ன செய்றோம் மகிழ்ச்சி அப்படின்னுன்னே? ஒரு பண்டிகை அப்படின்னாலே என்ன பண்றோம் அந்த நேரத்துல? நல்லா சாப்பாடு சாப்பிடணும் அன்னைக்கு. அன்னைக்கு சினிமா ஆ கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும். நல்ல புது ட்ரெஸ் போட்டுக்கணும். ம், சின் வெளியில போகணும். இது மாதிரி தானே மகிழ்ச்சி அப்படிங்கிறத தேடுறோம். அப்ப இது 5 புலன்கள் உணர்கின்ற மகிழ்ச்சி தானே. இந்த மகிழ்ச்சிக்கு மேல
ஒரு மகிழ்ச்சி இருக்குது. அது பேரானந்த நிலை. அந்த பேரானந்த நிலை எப்ப அடைய முடியும்? இந்த ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு மகிழ்ச்சியான நிலை இருக்குதுங்கிறத அறியும் பொழுதும், அது இறைவனிடமிருந்து மட்டுமே கிடைக்கும் அப்படிங்கறதையே புரிஞ்சு கொள்ளும் பொழுதும், அதுக்கப்புறம் அதை முயற்சி செய்து நம்ம அடையும் பொழுதும் நமக்கு அனுபவமாகுது. ஒன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளால அதை விடவே முடியாது. அதுதான் ஆத்மாவுக்கு சக்தி. இந்த உலகத்துல மகிழ்ச்சி அப்படிங்கிறது என்னுடைய பிறப்புரிமை. நான் வாழ்வதே மகிழ்ச்சிக்காகன்னு எப்படி நம்ம அந்த ஜாய்ல பார்த்தோமோ, அப்போ இந்த என்னை சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் கூட என்னுடைய இந்த பேரானந்தத்தை என்ன பண்ண முடியாது, டிஸ்டர்பே பண்ண முடியாது அப்படின்றது ஆத்மாவுக்கு புரிய ஆரம்பிச்ச உடனே, அதுதான் ராஜயோக தியானத்தினுடைய உன்னதமான நிலை. அதுதான் நாம அடைய போகின்ற பெரிய பேரு. அதுல ஆத்மாவினுடைய எல்லா பாவ கர்மங்களும் அழிஞ்சிடும். பாருங்க, நம்ம எதனால இந்த உலகத்துல தவறுகள் செய்றோம் யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு விஷயம் எனக்கு வேணுங்கிறதுக்காக தவறுகளோட ஒரு சைடுக்கு போயிடுது. கரெக்டா? நல்லா ஆழமா யோசிச்சு பாருங்க. பொருள் ஈட்டணும், அந்த பொருள் மூலமாக ஒரு வசதிகள் வாங்கணும். அப்ப வசதிகள் இருந்தாதான் மகிழ்ச்சியா இருக்க முடியும். பொருள் இல்லைன்னா, வசதியா இருக்க முடியலன்னா மகிழ்ச்சியா இருக்க முடியாது. நான் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு கண்டிப்பா எனக்கு பொருள் வேணும். அப்ப இந்த பொருள் ஈட்டுவதுல தான் நம்ம தவறுகள் செஞ்சிடுறோம். எனக்கு இந்த மகிழ்ச்சிக்காக இந்த பொருள் வேணும்னு நினைக்கும் பொழுது, அந்த பொருளை எப்படியாவது சம்பாதிக்கலாம், எதை சொல்லியாவது சம்பாதிக்கலாம் அப்படிங்கும் பொழுதுதான் அங்க தவறுகள் ஏற்படுது, விக்கர்மங்கள் ஏற்படுது. கர்மங்கள் ராங் கர்மாவா மாறுது. கரெக்டா? அப்பதான் நமக்கு பற்றுல வந்துடுறோம். அப்பொழுதுதான் பேராசையில வர்றோம். ஆனா ம், ம், பேரானந்திற்கு எந்த ஒரு பொருளுமே தேவையில்லை. இப்ப நம்ம பேரானந்தத்தை அனுபவம் செஞ்சுட்டோம் அப்படின்னா, மத்ததெல்லாம் நம்மள ஷேடோ மாதிரி தொடரும். ஏன்னா அது நம்ம கரெக்டா ஒரு கர்மாவை செய்வோம். ஏன்னா நமக்கு ஏற்கனவே கோடி கோடியா கிடைச்சிட்டு இருக்கே. 50 100க்கு ஆசைப்படுவோமா? நம்ம கோடி கோடியா நாம அனுபவம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது 50 100க்கு ஆசைப்படுவோமா? அதுக்காக ஒரு தவறான காரியத்தை செய்வோமா? அதுக்காக ஒரு நிம்மதியை இழப்போமா? அதுக்காக ஏதாவது ஒரு தப்பு செய்வோமா? முடியவே முடியாதுல்ல. செய்யவே மாட்டோம்ல. அதனால ராஜயோக தியானத்தினுடைய ஒரு உன்னதமான நிலை, அந்த பேரானந்தத்தை அக்சஸ் பண்ணணும், அந்த பேரானந்தத்தை அனுபவிக்கணும். இப்ப புரியுதுங்களா? இஸ் இட் கிளியர்? ஓகே. சரி, அடுத்து நம்ம ஆத்மாவினுடைய சக்திகளை பத்தி பார்க்கலாம். இந்த உலகத்துல என்னவெல்லாம் சக்திகள் இருக்குது பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஜடத்தினுடைய சக்தி இருக்குது. ஜடப்பொருளின் சக்தின்னு பார்க்கும் பொழுது இயற்கை கூட ரொம்ப சக்தி வாய்ந்தது. சூரியனிடமிருந்து ஆரம்பித்து 5 தத்துவங்களும் சக்தி வாய்ந்தது. கரெக்டா இல்லையா? சூரிய சக்தி சூரிய சக்தி மூலமாகத்தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜட பொருள்களும் இருக்கவே முடியும். ஜடம்னா என்ன அர்த்தம்? லிவிங் பீயிங். லிவிங் அதாவது தாவரத்திலிருந்து ஆரம்பிச்சு எல்லா உயிரினங்களுக்கும் சூரிய சக்திங்கிறது வேணும். இப்ப தாவரம்ங்கிறது லிவிங். லிவிங் நம்மெல்லாம் லிவிங் பீயிங். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவரத்துக்கு ஆத்மா கிடையாது, நமக்கு ஆத்மா இருக்குது. கரெக்டா? புரியுதுங்களா ரெண்டுக்கும் வித்தியாசம்? தாவரத்திற்கும் விலங்கு பறவைகளுக்கும் இடையேயான வித்தியாசம் என்ன அப்படின்னா, தாவரம்ங்கிறது லிவிங் ஆர்கானிசம், நம்மெல்லாம் லிவிங் பீயிங். இந்த வித்தியாசம் புரியுதுங்களா? அதாவது இப்ப நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒண்ணு லிவிங், இன்னொன்னு நான் லிவிங். லிவிங்ல பாத்தீங்கன்னா தாவரத்திலிருந்து ஆரம்பித்து 6 அறிவு படைத்த மனிதன் வர லிவிங் தான். அந்த லிவிங்ல லிவிங் அண்ட் லிவிங் பீயிங்னு ரெண்டா பிரிக்கலாம். தாவரங்கள் எல்லாம் லிவிங், அதுல ஆத்மா கிடையாது. மற்ற எல்லா விலங்குகளுக்கும் உயிரினங்களுக்கும் ஆத்மான்னு ஒண்ணு இருக்குது. ஓகேங்களா? இப்ப விலங்குகளுக்கும் ஆத்மா இருக்குதுன்னா கண்டிப்பாக இருக்குது. இதுவரை புரியுதுங்களா?
அதனாலதான் தாவரங்கள் அப்படிங்கிறது எல்லா உயிரினங்களுக்கும் மூலாதாரம். நம்ம 5 தத்துவங்களினாலான இந்த ஜடம் இருப்பதற்கு, வளர்ப்பதற்கு, சக்தி கொடுப்பதற்கு தாவரம் அப்படின்ற அந்த லிவிங்க நாம எடுத்துக்கலாம், நம்ம சாப்பிடலாம். சோ அப்படிதான் இந்த இயற்கையினுடைய ஒரு அழகான ஒரு பின்னல், ஒரு சங்கிலி இருக்கிறது. தாவரத்திலிருந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விலங்குகளும் உயிரோட இருக்க முடியும். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா எல்லாருமே அடிப்படையில் தாவர உண்ணிகள் தான். ஏன் தாவர உண்ணிகள் தான், எதுக்கு விலங்குண்ணிகளாக மாறுனாங்க, அதெல்லாம் வரும் கிளாஸ்கள்ல நம்ம இன்னும் விளக்கமா பார்க்கலாம். ஏன்னா அதுல போனோம்னா ரொம்ப நீளமா போயிடும் டிஸ்கஷன். ஸோ இப்போதைக்கு இந்த சக்திகள் அப்படின்னு வரும் பொழுது இந்த உலகத்துல இந்த 5 தத்துவங்களினாலான இந்த உடல் என்கின்ற ஜடத்திற்கு தாவரம் என்கின்ற லிவிங் மூலமாகத்தான் நமக்கு சக்தி கிடைக்குது. கரெக்டா? அப்ப அந்த தாவரத்திற்கான மூலாதாரம் என்ன? சூரிய சக்தி. இது சொல்வதற்குத்தான், இந்த தொடர்பை சொல்வதற்காகத்தான் இதை நான் ஆரம்பிச்சேன். இப்ப சூரிய சக்தி இல்லாம, சூரியன் என்ன சொல்றோம்? சூரிய சக்தின்னு தான் சொல்றோம். இப்ப சூரிய சக்தி இல்லையே எந்த ஒரு லிவிங் பீயிங்கும் இங்க இருக்க முடியாது. இது கரெக்டா? ஓகே. சோ அப்படி சூரிய சக்தியிலிருந்து ஆரம்பித்து தண்ணீர், அக்னி, இப்படி 5 தத்துவங்களுமே ஒரு சக்தி தான். அப்ப இப்படி ஒரு பக்கம் சக்தி இருக்கு. அதுக்கப்புறம் மனிதர்களோட இதுல வந்துட்டீங்கன்னா என்னெல்லாம் சக்திகள் இருக்குது? பணத்தினுடைய சக்தி இருக்குது, உடல் பலத்தினுடைய சக்தி இருக்குது, பதவியினுடைய சக்தி இருக்குது, ஆயுதங்களின் சக்தி இருக்குது. கரெக்டா? இப்படி நிறைய சக்திகள் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா இது எல்லாவற்றிற்கும் மேலான சக்தி ஆத்மாவினுடைய சக்தி. ஆத்மாவினுடைய சக்தின்னா என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். எனி ஐடியா? ஆத்மாவினுடைய சக்தி அப்படின்னா ஒரு பாடல் ஒண்ணு எனக்கு நினைவுக்கு வருது. இது புவனேஸ்வரி கவசம் நினைக்கிறேன். அதுல வரும், அன்பெல்லாம் சக்தியாகும், அறிவெல்லாம் சக்தியாகும், அனைத்துமே சக்தியாகும், சத்தியம் சக்தியாகும், ஞானமும் சக்தியாகும், சாந்தம் ஆனந்தம் அனைத்துமே சக்தியாய் தோன்றிவிடும். பற்றிடடா புவனேஷி பாதம் அதை பற்றிடடா, பற்றிவிற்றால் பற்றற்ற பரசுகமும் கிட்டிவிடும், ஆனந்தமாகவே நீ ஆதி சக்தி கண்டிடலாம். கேட்டிருக்கீங்களா இந்த பாட்டு? ம் ம் அப்போ அந்த ஆதி சக்தி, அந்த சக்தியின் ரூபமாக நாம மாறுவது, அந்த ஆதியில ஒரு சக்தின்னு சொல்றாங்களே, ஆதி சக்தியை கண்டிடலாம் அப்படின்னா அந்த சக்தியின் ரூபமாக நாம மாறிவிடலாம். இப்ப என்னெல்லாம் நாம இப்ப சக்திகள் வடிவில் நாம பூஜை பண்றோமோ அந்த சக்திகளை நம்ம நவராத்திரி அப்ப ஆவாகனம் பண்றோம். கரெக்டா? நவராத்திரி அப்ப சக்திகளுக்கான அந்த பண்டிகை தான் அது. அப்ப சக்திகளை வழிபாடு செய்வதன் மூலமாக ஆத்மாக்குள்ளே அந்த சக்திகளை நாம என்ன பண்ணலாம்? விழிப்படைய செய்யலாம். அந்த சக்திகள் என்ன என்ன? இது ஆத்மாவிற்கான சக்தி. உதாரணத்துக்கு 8 சக்திகள் என்னென்ன அப்படிங்கறத லிஸ்ட் பண்ணிடலாம். ஆனா இந்த 8 சக்திகளினுடைய விரிவான விளக்கங்கள் நாம அடுத்து வருகின்ற கிளாஸ்கள்ல பார்க்கலாம். ஏன்னா இதுவே ஒரு 10 கிளாஸ் கூட போகும். அஷ்ட சக்திகளை பற்றிய வர்ணனை, அதை பற்றிய புரிதலுக்கே ஒரு 10 கிளாஸ் வரும். இப்போதைக்கு வெறும் டைட்டில், ஏதாவது ஒரு சக்தியை பற்றி மட்டும் உங்களுக்கு புரியறதுக்காக இன்னைக்கு பார்த்திடலாம். ஒன்று, சகிப்புத்தன்மையின் சக்தி. சகிப்புத்தன்மையின் சக்தி. ஓகேங்களா? சகிப்புத்தன்மையின் சக்தி அப்படின்னா என்ன? சகிப்புத்தன்மைன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? டாலரன்ஸ். டாலரன்ஸ். பொறுத்து கொள்வது. பிடிக்கலன்னா கூட அதை பொறுத்து கொள்ளுவது. ஓகே, இது கூட ஒரு சக்தி, ஆத்மாவினுடைய சக்தி. அதுக்கப்புறம் தயாராகும் சக்தி அப்படின்னா நம்ம
எத்தனையோ விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கலாம். கடந்த காலத்துல நிறைய விஷயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். இப்ப என்ன பண்ணணும்? எது வேண்டாமோ அதை லெட் கோ பண்ணிட்டு நாம அடுத்த விஷயத்துக்கு ரெடி ஆகுது. அதாவது இறந்த காலத்துல போய் மனச அங்கேயே வாழ்ந்துகிட்டே இல்லாம அந்த சூழ்நிலையிலேயே இருக்காம, ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், இதுல இருந்து நான் என்ன கத்துக்கணும், கத்துக்கிட்டு அடுத்து மூவ் ஆன் ஆறது. இதுக்கு பேரு தயாராகும் சக்தி அல்லது பவர் டு பேக்கப். அடுத்து ஏற்றுக்கொள்ளும் சக்தி. ஏற்றுக்கொள்ளும் சக்தி அப்படின்னா என்னன்னா, நான் இப்ப ஜஸ்ட் ஒவ்வொரு வரியில தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த ஒவ்வொரு சக்தியையும் நம்ம 1-2 கிளாஸ் அளவுக்கு நம்ம விளக்கமா விரிவா பார்ப்போம். அப்போ உங்களுக்கு முழுமையா புரியும். ஏற்றுக்கொள்ளும் சக்தி அப்படின்னா, நமக்கு வருகின்ற Acceptance. எந்த ஒரு சூழ்நிலைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் மனசு என்ன ஆகாம, அதாவது டிஸ்டர்ப் ஆகாம, இன்ஸ்டேபிள் ஆகாம அந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் ஓகே அப்படின்னு ஏத்துக்கிறது. டிஸ்டர்ப் ஆகாம இருக்கிறது தான் ஏத்துக்கிறது. ஏத்துக்கிறதுனா என்ன அர்த்தம்? ஓகே, ஐ டூ அக்ரி, ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட், இது இப்படித்தான் அப்படிங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதாவது சூழ்நிலை தவறாக இருக்கலாம். சூழ்நிலை தவறுங்கிறத தவறுன்னு புரிஞ்சுக்கிறது, இல்ல மனிதர்கள் செய்த தவறை தவறுன்னும் சரின்னு புரிஞ்சுக்கிறது. தவறுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை நாம டிஸ்டர்ப் ஆகாம ஏத்துக்கிறது. தவற சரின்னு புரிஞ்சுக்கிறது இல்ல ஏத்துக்கிறது கிடையாது. இங்க ஏத்துக்கொள்ளும் சக்தி அப்படின்னா, ஒருத்தர் தவறே செய்திருந்தாலும் அதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஓகே, டிஸ்டர்ப் ஆகாம ஐ எம் ஓகே ஈவன் தே ஹேவ் பிஹேவ்டு லைக் தட், இட் இஸ் ராங், அவங்க செஞ்சது தவறுதான், ஆனாலும் அதனால நான் அதை அதனால அதன அதன அது அது என்ன டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்ற ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டு. அந்த மைண்டு வருவதற்கு தேவையான சக்தி ஏற்றுக்கொள்ளும் சக்தி. புரியுதுங்களா? என்னென்ன சூழ்நிலைகள் வரலாம், எப்படி வந்து அந்த ஒரு பாயிண்ட்டை எடுத்து நம்ம அந்த சக்திகளை கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கறத விளக்கங்கள் நம்ம பார்க்கலாம். ம் அதாவது இந்த சக்திகள் அப்படிங்கிறது ஞானத்தினுடைய அஸ்திர சஸ்திரங்கள்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா, அம்பிகை தேவிகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அஷ்டபுஜங்கள் காமிச்சு அஷ்டபுஜங்கள்லயும் ஒவ்வொரு ஆயுதத்தை கொடுத்திருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? சின்னதா குருவாள் இருக்கும், கோடரி இருக்கும். வேற என்ன ம், ஆயுதங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறீங்க? கதை இருக்கும், சூலம். சூலம். சூளம் இருக்கும், அப்புறம் சக்கரம், சுதர்சன சக்கரம்னு ஒரு சங்கு சக்கரம் மாதிரி கொடுத்திருப்பாங்களா, சக்கரம் அது காமிச்சிருப்பாங்க. ம், சங்கு சக்கரம். ம், அதெல்லாம் காமிச்சிருக்காங்க பாருங்க. சங்கு கூட வந்து ஆயுதத்துல வராது, சக்கரம் ஆயுதமா எடுத்துக்கலாம். அப்புறம் இப்படி நிறைய ம் ஈட்டி, வாள், அம்பு, வில் அம்பு, ஆகுவாள். ம், ம், அரிவாள், இப்படி நிறைய அஸ்திரங்களை நிறைய ஆயுதங்களோட காமிச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே இது எல்லாம் என்ன அப்படின்னா ஞானத்தினுடைய ஆயுதம். ஏதோ அவங்க ஒரு சூழ்நிலையால அப்படி பேசியிருப்பாலாம், அவங்க டிஸ்டர்ப் ஆனதுனால அதை சரியா புரிஞ்சுக்க முடியாததுனால அவங்க பேசியிருக்கலாம். அப்படி ஏதோ ஒண்ணு நம்மள நமக்குள்ளே ஒரு ஏற்றுக்கொள்ளும் சக்தி வேணும் அப்படின்னா அதற்காக நம்ம ஒரு ஞானத்தினுடைய ஒரு விஷயத்த நம்ம மைண்ட்ல கொண்டுட்டு வந்து மனதை ஏத்துக்க வைக்கிறோம்ல, அதுதான் ஞானத்தின் அஸ்திரங்கள். என்னெல்லாம் ஞான அஸ்திரங்கள் நமக்கு கிடைக்க போகுது, எந்தெந்த ஞான அஸ்திரங்களை எப்படி யூஸ் பண்றதன் மூலமாக இந்த அஷ்ட சக்திகளை நமக்குள்ள இயல்பாகவே உருவாக்கலாம், அதாவது இயல்பாகவே எமர்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வரும் நாள்கள்ல அஷ்ட சக்திகள் தனியா பாடத்திலேயே நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து பவர் டு டிஸ்கிரிமினேட். பவர் டு டிஸ்கிரிமினேட் அப்படின்னா பகுத்தறியும் சக்தி. எனக்குள்ள என்ன பலகீனம் இருக்குது, எனக்குள்ள என்ன பலம் இருக்கிறது, எனக்குள்ள என்ன அவகுணம் இருக்குது, நான் எதுக்காக டிஸ்டர்ப் ஆறேன், இதெல்லாம் கூட என்னால புரிஞ்சுக்க முடியறது. எதன் மூலமாக முடியும்னா பவர் டு டிஸ்கிரிமினேட். சிஸ்டர் கூட சொன்னாங்களே, மனதை ஒருமுகப்படுத்தி நம்ம நம்மளையே பார்க்கும் பொழுது இந்த பகுத்தறியும் சக்தி வருது. சாதாரணமா நம்ம என்ன பண்ணுவோம், பயாஸ்டா இருப்போம். பயாஸ்டா இருக்கும் பொழுது பகுத்தறியும் சக்தி வேலை பண்ணாது.
நமக்கு வேண்டியவங்கன்னா அவங்க செஞ்சதெல்லாம் கரெக்ட்னு தோணும். நமக்கு நாமளே வக்கீலா ஆவோம். ஆனா மற்றவர்களுக்கு என்ன பண்ணுவோம்? ஜட்ஜ்மெண்ட் கொடுப்போம். கரெக்டா இல்லையா? மற்றவர்கள் செய்த ஒரு சிறு தவறு இருந்தாலும் அவங்களுக்கு தீர்ப்பு வழங்கிடுவோம். ஆனா நாம் செய்கின்ற தவறுக்கு வக்கீலாகி வாதிடுவோம். நடக்குதா நடக்கலையா? ம் ம் அப்ப பவர் டு டிஸ்கிரிமினேட் என்ன பண்ணோம் அப்படின்னா, தனக்குள்ளே இருக்கின்ற பலகீனங்கள், தனக்குள்ளே இருக்கின்ற அவகுணங்கள், இதையும் பகுத்தறியும். அதே மாதிரி மற்றவர்கள்கிட்ட பலகீனங்கள், அவகுணங்கள் இருந்தா அத என்ன பண்ணும்? அதை பிரிச்சு காமிச்சு இதிலிருந்து நான் காப்பாத்திக்கணும். அதாவது இந்த எந்த குணங்களும் எனக்குள்ள போய் உக்காந்துடக்கூடாது. அந்த அளவு பகுத்தறியும் சக்தியோடு. அதாவது சில விஷயங்கள் நமக்கு தப்பான விஷயங்கள் ரைட்டா படும், ரைட்டான விஷயங்கள் தவறா படும். அப்படி இல்லாமல் எது ரைட் எது ராங் அப்படிங்கறத ரொம்ப கிளியரா, அதுக்கு பேரு பவர் டு டிஸ்கிரிமினேட், பகுத்தறியும் சக்தின்னு சொல்லுவாங்க. எப்படி ஒரு ஜுவல்லர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு உண்மையான வைரம் எது, போலி வைரம் எதுன்னு கண்டுபிடிப்பாங்க இல்லையா? அந்த வைரத்தை பார்த்துட்டு அவங்களோட அந்த லென்ஸ்ல பார்ப்பாங்க. அதோட கட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா, இது இப்படித்தான் இருக்கணும், அவங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப தங்கம் உண்மையான தங்கமான என்ன பண்ணுவாங்க? அதுல அந்த உரக்கல்லுல தேய்ச்சு பார்ப்பாங்க. அது போல நம்ம ஞானத்தினுடைய சில அஸ்திர சஸ்திரங்கள் மூலமாக எது சரி எது தவறு, எது அவகுணம் எது நல்ல குணம், எது என்னுடைய பலகீனம் எது என்னுடைய பலம், நான் என்ன எனக்குள்ள மாத்திக்கணும், எதனால நான் இப்ப தவறான பாதையில போறேன், இப்படி எனக்கு நானே நீதிபதியாக ஆகும் அந்த பகுத்தறியும் சக்தி, அதுதான் பவர் டு டிஸ்கிரிமினேட். அதே மாதிரி மற்றவங்கள்கிட்ட அதை பார்க்கும் பொழுது அதிலிருந்து விலகி இருப்பதற்கான சக்தியும் கொடுக்கும். புரியுதுங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா பவர் டு ஜட்ஜ், பவர் டு கோஆபரேட், பவர் டு வித்ரா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 8 சக்திகள் டிஸ்கிரிமினேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்மளால ஜட்ஜ் பண்ணவும் முடியணும், முடிவெடுக்கவும் முடியணும். ஒரு விஷயத்த பகுத்தறிஞ்சிட்டோம், சரின்னு தெரிஞ்ச பாதையில ரொம்ப ஸ்ட்ராங்கா முடிவெடுக்க தெரியணும். அடுத்து பவர் டு கோஆபரேட்டுங்கிறது ஒத்துழைக்கும் சக்தி. அதுக்கப்புறம் பவர் டு வித்ரா அப்படிங்கிறது புலனடக்கும் சக்தி. இப்படி 8 சக்திகளும் ஞானத்தினுடைய அஸ்திர சஸ்திரங்கள் மூலமாக, ராஜயோக தியானத்தின் மூலமாக நமக்கு கிடைக்க போகுது. ராஜயோக தியானத்தினுடைய டாப் மோஸ்ட் அம்சம் அப்படின்னா இந்த அஷ்டசக்திகள். அதே மாதிரி குணங்கள். எப்பொழுது இந்த ஞானத்தின் மூலமாக குணங்களும் சக்திகளும் நமக்குள்ள வருதோ அப்பொழுது நாம இந்த உலகத்துல எந்த விதமான சூழ்நிலையிலையும் எப்படி ரொம்ப அமைதியா சுகமா அன்பா வாழ முடியும்ன்ற ஆர்ட் ஆஃப் லிவிங்ன்ற அந்த வாழும் கலையை நாம கத்துக்குவோம். ஆர்வமா இருக்குதா இந்த அஷ்டசக்திகளை பற்றி கத்துக்கணும்னு? எஸ் மேடம். ம் ம் இந்த அஷ்டசக்திகள் அடுத்து இந்த 7 குணங்களுக்கு அப்புறம் நம்ம பார்க்க போகிறது கர்மத்தின் ஆழமான விதி. ஏன்னா கர்மத்தின் ஆழமான விதியின் மூலமாகத்தான் ஞானத்தினுடைய அஸ்திர சஸ்திரங்கள் கிடைக்கும். அந்த அஸ்திர சஸ்திரங்கள் மூலமாகத்தான் நமக்கு இந்த அஷ்ட சக்திகளும் கிடைக்கும். அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பா கூடிய சீக்கிரம் இந்த அஷ்ட சக்திகள் அப்படின்ற அந்த பாடத்தை நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு உங்களுக்கு நான் ரொம்ப சிம்பிளா இந்த 8 சக்திகளை பற்றி ஒரு தலைப்போட நான் முடிச்சுட்டேன். ஓகே, ஸோ இன்றைக்கு கிளாஸ் இதோட நிறைவு பண்ணிக்கலாம். ஒரு சின்னதா மெடிடேஷன் கமெண்ட்ரி பண்ணலாம், அதுக்கப்புறம் நிறைவு பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கு பார்த்த குணங்கள் பேரானந்தம் மற்றும் சக்தி. ஸோ பேரானந்தத்திற்கான ஒரு சின்ன மெடிடேஷன் பண்ணலாம், அப்புறம் சக்திகளுக்கான ஒரு மெடிடேஷன் பண்ணிட்டு கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாரும் கொஞ்சம் அமைதியான சூழ்நிலையில உங்களை வச்சுக்கோங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் முழுமையாக உங்களுக்காக கொடுங்க.
ஓம் சாந்தி. நான் ஆத்மா. இந்த உடலிலிருந்து, அனைத்து புலன்களிலிருந்து, என்னை சுற்றி இருக்கின்ற பலவிதமான சூழல்களிலிருந்து முற்றிலுமாக விலகி இந்த ஸ்தூலமான உலகத்திற்கு அப்பால், இந்த பூமிக்கும் அப்பால் வானவெளியில் இந்த சூரிய சந்திர நட்சத்திர மண்டலங்களிற்கும் அப்பால் என்னை நான் எடுத்துச் செல்கின்றேன். மனம் புத்தியின் மூலமாக நான் ஆத்மா. இந்த 5 தத்துவங்களினாலான பூமியிலிருந்து விடுபட்டு இந்த உடல் மற்றும் உடல் மூலமாக ஏற்படுகின்ற அனைத்து விதமான சூழலிலிருந்தும் என்னை விடுவித்து உயரப் பறக்கின்றேன். நான் ஆத்மா. இப்பொழுது இந்த உடல் மூலமாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து சுக துக்கங்களுக்கும் அப்பால் பேரானந்த நிலை என்பது இருக்கின்றது என்பதை உணர்கின்றேன். இந்த பேரானந்தம் என்பது ஆத்மாவாகிய என்னுடைய நிஜமான நிலையாகும். இப்பொழுது நான் ஆத்மா பரமாத்மாவுடன் யோகத்தை வைக்கின்றேனோ, பேரானந்தத்தின் கடலாக இருக்கின்ற எனது தந்தை பரமாத்மா அந்த நிலையானது எனக்குள்ளும் ஊடுருவி பாய்கின்றது. தந்தை எப்படியோ அப்படியே குழந்தை 5 புலன் என்கின்ற கள்வனிடமிருந்து என்னை விடுவித்து நான் ஆத்மா எனது தந்தையிடமிருந்து அந்த பேரானந்தத்தை அனுபவம் செய்ய முடியும். நான் பரமாத்மாவினால் அன்பு பாராட்டப்படுகின்றேன். என்றென்றைக்கும் பரமாத்மாவின் அன்பிற்கு பாத்திரமாவேன். பரமாத்மாவின் பாதுகாப்பு வளையத்தில் நான் இருக்கின்றேன். பரமாத்மா என்னை சக்திசாலியான ஆத்மாவாக
ஆக்குகின்றார். நான் முற்றிலுமாக இறைவழியினால், இறைவழியினால், இறைவனினால் பாதுகாக்கப்படும் ஆத்மா ஆவேன். இறை வழியினையும் இறைவனையும் புரிந்து உணரும் பொழுது அவருடைய அன்பு, அவருடைய சக்தி, அவருடைய பாதுகாப்பு எனக்குள் பேரானந்த நிலையை அனுபவம் செய்விக்கிறது. நான் ஆத்மா, பேரானந்தம் கொண்ட ஆத்மா. நான் ஆத்மா, சக்திசாலியான ஆத்மா. இந்த இறை ஞானத்தின் மூலமாக என்னுடைய பலகீனங்கள் என்ன, என்னுடைய பலகீனங்களை எந்த ஞான அஸ்திர சஸ்திரங்கள் மூலமாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், அதன் மூலமாக நான் அடையப் போகின்ற அஷ்ட சக்திகள் என்னென்ன என்பதை தெரிந்து கொண்டேன். சகித்துக் கொள்ளும் சக்தி, தயாராகும் சக்தி, பகுத்தறியும் சக்தி, முடிவெடுக்கும் சக்தி, ஏற்றுக்கொள்ளும் சக்தி, ஒத்துழைக்கும் சக்தி, புலனடக்கும் சக்தி என்று 8 சக்திகளினாலும் என்னை நிரப்புகின்றேன். பரமாத்மாவிடமிருந்து இந்த அஷ்ட சக்திகளும் எனக்கு கிடைக்கின்றது. நான் என்பதன் ஞானம், பரமாத்மாவின் ஞானம். இந்த ஞானத்தை யோகத்துடன் பிரயோகிக்கும் பொழுது அனைத்து சக்திகளும் ஆத்மாவிற்குள் நிறைகின்றது. நான் ஆத்மா, சர்வசக்திவான் பரமாத்மாவின் குழந்தை. சர்வ சக்திகளும் பரமாத்மாவிடமிருந்து எனக்கு கிடைக்கின்றது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.